வணக்கம். ஜட் ஃப்ரம் ஜபாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழகம் நடுவில் சுற்றி வர 4 விதமான தெய்வ வழிபாட்டு தலங்கள் நிறைந்த மாநிலங்கள். ஒன்று கர்நாடகம், இன்னொன்று ஆந்திரா, தெலுங்கானா, இன்னொன்று கேரளா, இன்னொன்று இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற போகிற வட இந்தியா, அயோத்தி ராமர். ஆனா நம்மளுடைய தமிழகத்துல முருகன் என்பவர் ஒரு அற்புதமான ஒரு கடவுள். தமிழ் கடவுள் என்னன்னா அது முருகன். அவர் எந்த அளவுக்கு கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையில வருத்தத்துக்குரிய விஷயம் தான். 6 படை வீடு, அதெல்லாம் விட ஏகப்பட்ட கருமாரியம்மன் கோவில்கள் இருக்கு. அவைகளும் கவனிக்கப்படாமல் நம்ம தமிழர் வரப்போக இருக்கிறார். மற்றபடி மேற்சொன்ன திருத்தலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அவர் கொடுக்கிறார் என்பது பகிரங்கமான ஒரு கேள்விதான். இப்பதான் ஒரு சீசன் முடிஞ்சது. கேரளா சபரிமலை ஐயப்பன் இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ஏகப்பட்ட குறைபாடுகள், கூட்டம், பயங்கரமான கூட்டம். அதே நேரத்தில் தமிழர்கள் குறிப்பாக தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்கிறப்ப மனசு வருத்தமாக. அங்க இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய போலீஸே சொல்றாங்க, எதுக்குப்பா இங்க வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் தமிழர்களை நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு, நமக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா, தூரமா போயிட்டு வந்தா ஏதோ மனசுக்கு நிம்மதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரக்கூடிய சமயத்தை ஏகப்பட்ட திருத்தலங்களை பார்த்துக்கிட்டே வந்துடுறாங்க. அதன் வெளிப்பாடு. மற்றபடி அவருடைய வேண்டுதல் ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு இருமுடி கட்டி கொண்டு ஐயப்பன் போறாங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஆந்திரா, அந்த கேரளா, இதுல தெலுங்கானா சம்பந்தப்பட்ட ஏழுமலை திருப்பதி, அதுக்கும் நம்முடைய தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் போறாங்க. அங்க கொண்டு போய் காசை கொட்டுறாங்க. கேட்டா வேண்டுதல், நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆமா, அதுக்கு மாற்று கருத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து சொல்ல போனா நம்ம கர்நாடக மாநிலத்தில் ராகவேந்திரா, அந்த ராகவேந்திரா குடி, அந்த கோயில் என்பது அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தனுடைய ஒரு பிரபலியத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் தெரியல. நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நபரால அது ஊன்றி கவனிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாலே அந்த கோயில் இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரபலியமா இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் அதுக்கு பல விதமா அவரே ஒரு படம் நடிச்சார் ராகவேந்திரா அப்படின்னு. அவருடைய 100வது படம் ராகவேந்திரா. அதன் அடிப்படையில் நடிச்சு அப்படியே பிரபலியமாகி போச்சு. இன்னைக்கு தமிழகத்துல ஏகப்பட்ட தமிழ் சமுதாயங்கள் அந்த கோயிலை நோக்கி போறாங்க. அங்கே காணிக்கை செலுத்துகிறாங்க. அந்த வகையிலும் பல கோடி ரூபாய் தமிழக காசு போகுது. ஆமா, அதே கர்நாடகாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு அவசரத்துக்கு கேட்டால் தரமாட்டாங்க. இன்னைக்கு காவிரி நீர் பிரச்சனை இன்னைக்கு போயிடுச்சு. இப்போ வட இந்தியாவில் அயோத்தியில உத்தரப்பிரதேச மாநிலத்தை ராமர் கோவில் திறக்க போறாங்க. அதை சுற்றுலாத்தலம் ஆக்க போறாங்க. ஆமா, தமிழகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல்யம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ரொம்ப அதிகமா இல்லை, இருந்தாலுமே கூட ஒரு மனசுக்குள்ள நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மோடி அவர்கள், பிரதமர் மோடி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒவ்வொரு தீர்த்தமாக கொண்டு சென்று தன்மேல் ஊற்றிக்கொண்டு புனித தீர்த்தமாக அப்படியே போய் அதன் வெளிப்பாடை அங்கே திறக்கிற மாதிரி ஒரு விஷயம். உலக அளவுக்கு சுற்றி கொண்டிருந்த மோடி இன்னைக்கு ராமர் கோயிலை வச்சு இந்தியாவுக்குள்ள சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார். சுற்றுப்பயணம் போய் இன்னைக்கு டெல்லி போய் சேர்ந்துட்டார். அங்கிருந்து ராமர் கோவில் அவர் கைகளால் திறக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இன்னைக்கு ஒரு சுற்றுலா தலமாக மாறக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா. இப்படி சுத்தி தமிழகத்தை சுத்தி ஏகப்பட்ட ஒரு ஆன்மீகத்தின் பேராக, தெய்வீகத்தின் பேராக நம்முடைய தமிழருடைய காசு அப்படி தண்ணியா கரைஞ்சிட்டு இருக்கு. கேட்டாலும் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு மனசுல நிம்மதி, அதுக்காக போறோம். அதுக்கு நம்ம எத்தனை கோடி செலவழித்தாலும் அது தடை போட முடியாது. மனசு நிம்மதிங்க. ராகவேந்திரா கோயிலுக்கு போனா எனக்கு ஒரு மனசு நிம்மதி. ஆமா, திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போனா எனக்கு ஒரு நிம்மதி. அதே மாதிரி ஐயப்ப சாமி கோயில் இருமுடி கட்டி போனா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை
எனக்கு ஒரு நிம்மதி. அதே போல வந்து இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக ராமர் கோயிலுக்கு என்று ஒரு தனிப்பட்ட விஷயத்துல செல்லுவாங்க. ஆமா, போய் அறிவிச்சுட்டாங்க, கும்பாபிஷேகத்துக்கு யாரும் வராதுங்க, அடுத்த நாளை வந்து மக்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். ஆமா, அறிவிச்சுட்டாங்க. பாதிதான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் முழுமையாக கட்டி முடியல. ஆமா, பாதியை எப்ப கட்டி முடிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ளாது கும்பாபிஷேகம் பண்ணி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அதற்கு குறிப்பாக தமிழக மக்கள் பலிகடாக வைக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கணும். பாருங்க, அதாவது மற்ற மாநிலங்களெல்லாம் கூட தமிழ் மாநிலத்தில் அப்படி ஒன்றும் ராமர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு பிரபலியமா இல்லை. வேண்டுமென்றே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை, பாசிச கும்பல் பத்திரிகை, ராமர் கோவில் திறக்கிறாங்க, மற்றபடி வந்து தமிழக கோவிலில் நடை சாத்தப்படுது, அன்னதானம் போட மாட்டேங்கிறாங்களா, அன்னைக்கு மட்டும் கிடையாது, மற்றபடி வந்து பூஜைகள்லாம் கிடையாது சொல்லிட்டு தடை போறாங்க, ஒரு பிரபலியப்படுத்தி இன்று ஊன்றி கவனிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்தி பொய் பிரச்சாரம் வதந்தி. இன்னைக்கு தமிழக அரசு வந்து அந்த பத்திரிகை மேல கட்டாயமாக வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த பிரபலியத்துக்காக, ஒரு பிரபலியத்துக்காக. அதே மாதிரி ராமர் கோயிலை வச்சு பாஜக வந்து அரசியல் செய்கிறது. அவ்வளவுதான். ராமர் கோவில் அரசியலை செஞ்சு அவங்க மற்ற வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு ஐடியா போட்டு இருக்காங்க. அதனாலதான் பாதி கட்டிய நிலையில் உள்ள கோயிலுக்கு கும்பாபிஷேகம். சாஸ்திரப்படி வீடுதான் வந்து ஒரு 3/4 கட்டிய நிலையில வந்து கிரக பிரவேசம் பண்ணணும். ஆனா கோவில் அப்படி கிடையாது. முழுவதுமாக கட்டப்பட்ட பின்னால்தான் வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், இல்லாட்டி பண்ணவே கூடாது. எத்தனையோ சங்கராச்சாரிய சொல்லியாச்சு. ஆனா இந்த பாஜக அரசு கேட்பதா இல்லை. ஏதோ ஒரு வகையில கட்டி ஏதோ ஒண்ணு பண்ணி இதை வச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம வந்து நாங்க ராமர் கோயிலை கட்டினோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்காகத்தான் அவங்க வந்து இவ்வளவு அவசரப்படுறாங்க. அது வந்து இந்திய மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காசை வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல மற்ற தெய்வீங்கிற பேர்ல சுத்தி இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, அப்புறம் அடுத்து இந்த வட இந்தியாவோட ராமர் கோயில் இப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முருகர் கோயிலை யார் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி நீங்க போயிடுச்சு. 6 படை வீடு இங்கதான் இருக்கு. திருத்தணி, அப்புறம் திருப்பரங்குன்றம், நடிக்கிட்டே அப்புறம் சுவாமி மலை, 6 படை. யாருமே அந்த அளவுக்கு அக்கறையாக எடுத்துக்கொள்கிறாரா அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக இல்லை. ஒரு ஐயப்ப சாமி கோவிலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழன் வந்து ஒரு திருத்தலையில் உள்ள முருகன் கோயிலுக்கு, பழனி முருகனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார்களா? இல்லையே. இங்கிருந்து பல மைல் தூரம் இருக்கக்கூடிய ஏழுமலை வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போறாங்க, கால் கடுக்க நின்று அங்க வணங்கிட்டு வர்றாங்க. வணங்க வேண்டியதான். இருந்தால் நம்முடைய தமிழக கோயில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? இங்கே ஏகப்பட்ட கோயில் இருக்கு. இதெல்லாம் இல்லை, கருமாரியம்மன் கோயில்கள்லாம் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. அப்ப தமிழகத்துக்குள்ளே தமிழன் வந்து ஆன்மீகம் என்ற பேரும் தெய்வீகம் என்ற ரவுண்ட் அடிக்கக்கூடிய சமயத்துல தமிழக காசு தமிழக உண்டியிலே விழுந்தது இல்லையா? அப்ப நமக்கு தமிழக அரசுக்கு ரொட்டேஷன் வந்துடும். அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் ரொட்டேஷன் வரக்கூடிய அவர்களுக்கு வந்து வருமானமும் வருது. எதுக்கு நம்ம கொண்டு போய் அங்க காசை அங்க கொண்டு போய் போடணும்? ஏதோ ஒரு வகையில வந்து தமிழனுடைய ஒரு பொருளாதாரம் திருடப்படுகிறது ஆன்மீகத்தின் பேரால், தெய்வீகத்தின் பேரால். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு நீதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க, பொதுவாகவே இந்திய அளவுக்கு வந்து இந்தியர்களுடைய பணம் வந்து ஆன்மீகத்தின் பேர கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு இதுதான் போலது. நம்ம இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அனைத்து கோயில்களும் நம்ம தமிழன் போறோம். மற்றபடி தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்களும் தமிழன் கண்டு கொண்டதாக தெரியவில்லையா? தமிழ் கடவுள் முருக கடவுள். முருகன்னா அழகன் என்று பெயர். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிற பாடலாம் இருக்கு. அப்புறம் சின்ன பாடலாம், கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உடைமறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைவதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே. இதெல்லாம் அற்புதமான ஒரு பாடல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் சொல்லி வச்சு நம்ம இந்தியாவை தமிழகத்துல வந்து நமக்கு வந்து முருக கடவுள் வந்து காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அதனால வரும் காலங்கள்ல வந்து எதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் போயிட்டு அங்க போய் நம்ம காசை போட்டு செல்லப்படுது? கேரளாவில் என்ன வர்றீங்க, எதுக்கு வர்றேன்னு கேட்குறாங்க.
திருப்பதியில் போனால் ஏகப்பட்ட கூட்டம். மற்றபடி வந்து இதில் ராகவேந்தா கர்நாடகா சம்மந்தப்பட்ட வகையில் அங்கேயும் போய் காசு வேஸ்ட் ஆகும், நம்முடைய காசு. வட இந்தியா சம்மந்தப்பட்ட இன்னி மக்கள் பரப்பிடுவாங்க. வட இந்தியாவில் ராமர் கோவில் அப்படிங்கிற கான்செப்ட் போகக்கூடிய சமயத்தில் இங்கிருந்து எவ்வளோ செலவு போய் பார்க்க வேண்டியது. அதை பற்றி ஒன்று, அது அவரவர்கள் நிலைப்பாடு இருந்தாலுமே கூட நம்முடைய தமிழகத்தில் வந்து கோவில் இருக்கு இல்லையா, முருகக்கடவுள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதை உண்மையில வருத்தத்துக்குரிய நான் சொல்றேன். முருகக்கடவுள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மன், திரிவேதியம்மன் சொல்லி ஏகப்பட்ட கோயில் இருக்கிறாங்க. மேல்மலையூர், மருவத்தூர், மாங்காடு, காஞ்சிபுரம் கோயில்கள், அதோடு மயிலாப்பூர் கோயில்கள் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆமாம், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், அதுக்கெல்லாம் போய் வந்து நம்முடைய ஒரு மனசாந்தியை வெளிப்படுத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய காசு நமக்குள்ளே ரொட்டேஷன் வந்துருந்தாங்க இல்லை. இது வரும் காலங்களில் வந்து தமிழர்கள் வந்து சிந்திக்கணும். எதுக்காக வெளியே போய் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் நல்ல பேரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திட்டுறதை அடி உதற்கு ஐயப்ப சாமி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு குறிப்பிட்ட தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் வந்து தாக்கப்பட்டார்கள் என்னிடம். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல். அதனால வந்து வரும் காலங்களில் தமிழர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய பழனி முருகன், மற்றபடி திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய 6 மலை வீடுகளையும் வந்து தூக்கி நிறுத்துங்க. மற்றபடி கருமாரியம்மன் கோயிலில் நிறைய இருக்குது. ஆமாம், இன்னும் ஏகப்பட்ட குலசாமிகள்லாம் ஆளாளுக்கு ஒரு குலசாமிகள் இருக்கிறாங்க. எங்களுடைய குலசாமிகள் அப்படின்னு கான்செப்ட். அதையெல்லாம் வந்து தூக்கி நிறுத்தினாலே உங்களுக்கு மனசாந்தி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, யோசிங்க. ஆமாம், இப்படியெல்லாம் வந்து ஆளாளுக்கு கோவில் திறந்து வச்சுருப்பாங்க. நம்ம தமிழர்களாகி போய் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய கலாச்சாரம் பாதிக்கப்படுது. அதே நேரத்தில் வந்து நமக்கு எங்கே போனாலும் மதிப்பு இல்லையே, அதை நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.